பொதுவாக கலரை சரியாக அடையாளம் தெரிவது உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிற பொதுவான ஒரு அடையாளம் தான் பேண்டோன். அதோடு கூட எக்ஸ்ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிராண்டுக்கும் விநியோகஸ்தராக விற்பனையாளராக அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளராக இருப்பவங்க தான் கேஎம்எஸ் மார்க்கெட்டிங். இந்த பேண்டோன் வந்து நாங்கள் பேப்பர் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறோம், காட்டனில் வந்து டை பண்ணியும் கொடுக்குறோம். அது இல்லாமல் கிராஃபிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட அந்த துறையினருக்கு வந்து எப்படி கலர் இங்கு மிக்ஸ் பண்ணணும், அதோட ரெசிபி என்ன, அது எப்படியெல்லாம் வந்து கலர் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம், ஆப்செட் பிரிண்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் பிரிண்டிங்காக இருக்கட்டும், இதில் எல்லாம் வந்து எங்களோட கிராஃபிக் பேண்டோன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதிலிருந்து கலரை செலக்ட் பண்ண முடியும். இது வந்து எல்லா மேனுஃபேக்சரர் பிரிண்டிங்கு டையிங்கு எல்லாருக்குமே இது முக்கியமான ஒரு அவசியமான ஒரு பேண்டோன் ஷேட் கார்டுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 5 வருடமாக நாங்கள் எக்ஸ்ரைட்டுங்கிற அந்த ஒரு எங்கள் பேண்டோனோட பேரண்ட் கம்பெனி அது. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து ஆத்தரைஸ் டீலராக 2020 பேண்டமிக் டைமில் எங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராடக்ட் தான் அது கலர் மேட்சிங் கேபினெட்டும்பாங்க. ஒரு கலர் போடும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மெட்டாமரிசம்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 7 லைட் சோர்ஸ் வந்து இந்த லைட் பாக்ஸில் இருக்குது. இது வந்து 3 ஃபீட் லைட் பாக்ஸு. எல்லா டைங் யூனிட்லேயும் இது வச்சுருக்காங்க, பையிங் ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைட் பூத் வந்து குளோபலி எல்லா பையருமே அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு லைட் பூத்து. இதை நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேசிக்காக வந்து ஒரு சின்ன ஒரு பிரிண்டரு, ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, இந்த அளவுக்கு இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து 2 ஃபீட்டில் ஒரு லைட் பூத் இருக்குது. இது வந்து பேசிக்கான லைட் பூத்து. இது 5 லைட் ஆப்ஷன் இருக்குது. இது பேசிக்கான லைட் பூத்து. இது வந்து வால்மார்ட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்டு வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த லைட் பூத்து. ஸோ இதையும் வாங்கி பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்னு சொல்லுவோம். கலரை வந்து ரீட் பண்ணி அதோட டெல்டா இ ரிப்போர்ட் வந்து பையருக்கு அனுப்புவாங்க. முன்னாலெல்லாம் ஃபிசிக்கல் சாம்பிள் அனுப்புவாங்க, ஏகப்பட்ட கொரியர் சார்ஜு, பையர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, திருப்பி கொரியர் வரும். இந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இருக்குது. இது நாங்கள் பேசிக் இது வந்து டெமோவில் வச்சுருக்கோம். இது மாதிரி அட்வான்ஸ் மாடல் இருக்குது. இதிலேருந்து ரிப்போர்ட் எடுத்து பையருக்கு எலக்ட்ரானிக் மெத்தடில் அனுப்புனா போதும். அதை பார்த்துட்டு அவங்க வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் மற்ற முன்செல் கிட்டுன்னு இருக்குது. இந்த முன்செல் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைங் ப்ராசஸ் அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து கலர் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர்னால அவங்களுக்கு வந்து இந்த கலர் பார்க்குற திறன் வந்து கம்மியாகும். ஸோ அதை வந்து எப்படி அவங்கள டெஸ்ட் பண்ணுறது, எந்தெந்த கலர் அவங்க பார்க்குறாங்க, எது வந்து அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறத வந்து அந்த பிளைட்னஸை செக் பண்ணுறதுக்கு இந்த முன்செல் கிட்டு அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து லைட் பூத் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறோம். இது என்னென்னா லைட்டு வரும் பொழுது கரெக்டான லக்ஸ் லெவல் வருதா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு அதை நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் ஹேண்ட்ஹெல்டு ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்ஹெல்டு ஸ்பெக்ட்ரோ இருக்குது, இந்த மாதிரி ஹேண்ட்ஹெல்டு இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் ரீட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லேபுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் மாடல் வந்து இதில் நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது பெஞ்ச் டாப் இருக்குது. ஸோ எல்லாமே கலர் சம்மந்தப்பட்ட கலர் மெஷர்மெண்ட் அண்ட் கலர் இவாலுவேஷன் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே எங்கள்கிட்ட இன்ஹவுஸாக இருக்குது. பேண்டோன் மட்டும் கிடையாது, கலர் பொறுத்ததான எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும், எது மிஷினரி வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட முகவரி வந்து கடந்த 20 வருஷமாக நாங்கள் ஏஞ்சல் ஹோட்டல், அதுக்கு பக்கத்தில் கங்கா நகர்ன்னு இருக்குது, ராம்நகர் போகிற வழி அது. அந்த இறக்கத்தில் வந்து நம்பர் 18 கங்கா நகர் 2nd ஸ்ட்ரீட், அங்கே நாங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. யாராவது வந்து டெமோ பார்க்கணும் அல்லது ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வரலாம். மிக்க நன்றி.
மிக்க மகிழ்ச்சி சார். முழுவதுமாக பேண்டோன் தயாரிப்புகள், எக்ஸ்ரைட் தயாரிப்புகளை குறித்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.